மதுரை மாவட்ட போக்சோ சிறப்பு நீதிமன்றத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் அனைவரும் வெளியேற்றப்பட்டு மோப்பனாய் உதவியோடு தீவிர சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாலமுருகன் வழங்க நாம் கேட்கலாம். பாலமுருகன், விவரங்கள். நிச்சயமாக சாம். மதுரை கே நகர் பகுதியில் உள்ள மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் வளாகத்தில் 36 நீதிமன்றங்கள் செயல்பட்டு வருகிறது. இங்கு தென் மாவட்டத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் வழக்கு சம்பந்தமாக விசாரணைக்காக வந்து செல்வதற்காக தினந்தோறும் ஆயிரக்கணக்கானோர் வருவார்கள். இந்த நிலையில் நீதிமன்றம் வழக்கம் போல் செயல்பட்டு வந்தது. அப்போது மதுரை மாவட்ட போக்சோ சிறப்பு நீதிமன்றத்திற்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு இருப்பதாக மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நீதிமன்றத்தில் பணிபுரியும் வழக்கறிஞர்கள், பணியாளர்கள் தகவல் தெரிவிக்கப்பட்டு தகவலை அடுத்து பாதுகாப்பாக நீதிமன்ற வளாகத்திற்குள் இருந்து அனைத்து பணியாளர்களும் வழக்கறிஞர்கள் அனைவரும் நீதிமன்றத்தை விட்டு வெளியே உள்ள வளாகத்திற்கு வந்துவிட்டார்கள். இந்த நிலையில் தகவலை அடுத்து வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் சம்பவ இடத்திற்கு மோப்பனாய் உதவியுடன் மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாக கதவுகளை அனைத்தையும் பூட்டி 2 குழுக்களாக பரிசோதனை செய்து வருகிறார்கள். அதே போல் நீதிமன்ற வளாகம் முன்புள்ள கேட்டுகளும் பூட்டப்பட்டு இருக்கிறது. இது சம்பந்தமாக அண்ணா நகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரணை செய்து வருகிறார்கள். நீதிமன்றம் வழக்கம் போல் செயல்பட்டு வந்த நிலையில் நீதிமன்றத்திற்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு இருப்பதாக தகவல் வந்ததை அடுத்து அங்கு பணிபுரியும் வழக்கறிஞர்கள் மற்றும் பணியாளர்கள் பதவி எடுத்து வெளியே வந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சாம், விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.